இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. காசா பசி பட்டினியால் 29 சிறார்கள் மற்றும் முதியவர்கள் பலி. காசாவில் பசி பட்டினி தொடர்பாக 29 சிறார்களும் முதியவர்களும் உயிரிழந்துள்ளதாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சர் வியாழக்கிழமை தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் இந்த எண்ணிக்கை பதிவானதாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சர் மஜித் அபு ரமாதான் கூறியுள்ளார். மார்ச் மாத தொடக்கத்தில் இருந்து காசாவிற்குள் மருத்துவம், உணவு மற்றும் எரிபொருள் விநியோகம் நுழைவதை இஸ்ரேல் தடுத்துள்ளது. இதனால் 23 லட்சத்து பாலஸ்தீன மக்கள் வசிக்கும் முற்றுகையிடப்பட்ட பகுதியில் பஞ்சம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக அனைத்துலக நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அதிகரித்து வரும் அனைத்துலக அழுத்தங்களை தொடர்ந்து மனிதாபிமான உதவிகளை மீண்டும் தொடங்க இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதை அடுத்து கடந்த திங்கட்கிழமை தொடங்கி சில லாரிகள் காசாவிற்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டன. ஆனால் செவ்வாய்க்கிழமை இரவுக்குள் எந்த உதவியும் சென்று சேரவில்லை என்பதை ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. உதவி பற்றாக்குறையை அடுத்து காசாவில் சண்டை தீவிரமடைந்துள்ளது. ஹமாஸ் குழுவிற்கு எதிராக ஒரு பெரிய புதிய நடவடிக்கையை தொடங்குவதாக கடந்த வாரம் இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்தது. கூட்டு பிரகடன அறிவிப்பை கட்டமைப்பை செயல்படுத்த சரவாக் உறுதி பூண்டுள்ளது. கூட்டு பிரகடன கட்டமைப்பை நல்லெண்ணத்துடன் நடைமுறைப்படுத்த மத்திய அரசாங்கம், பெட்ரோலியம் நேஷனல் நிறுவனம், பெட்ரோனஸ் மற்றும் பெட்ரோலிய சரவாக் நிறுவனம் பெட்ரோஸ் ஆகியவுடன் இணைந்து பணியாற்ற சரவாக் உறுதி பூண்டுள்ளது. கூட்டரசு மற்றும் சரவாக் சட்டங்கள் இணைந்து செயல்படுவதோடு அனைத்து தரப்பினராலும் மதிக்கப்பட வேண்டும் என்று தனது நிலைப்பாட்டை மாநில அரசாங்கம் மீண்டும் உறுதிப்படுத்துவதாக சரவாக் மாநில முதல்வர் தான் ஸ்ரீ அபங் ஜொஹாரி துன் ஒபாங் தெரிவித்தார். பெட்ரோனஸ் பெட்ரோஸுடன் இணைந்து எவ்வாறு வர்த்தகத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டியாக அப்பிரகடனம் செயல்படும் என்று தான் ஸ்ரீ அபங் ஜொஹாரி கூறினார். இருப்பினும் தேசிய எண்ணெய் நிறுவனமான பெட்ரோனஸ் தங்களிடம் இருந்து உரிமத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று அவர் விவரித்தார். பெட்ரோஸ் ஓர் எரிவாயு திரட்டி, ஆனால் உரிமம் வழங்கும் அதிகாரம் MUTக்கு உள்ளது. பெட்ரோஸ் ஒரு தேசிய நிறுவனமாக செயல்படுவதிலிருந்து விலக்கு அளிக்க MUTக்கு அதிகாரம் உள்ளது. நாங்கள் அதற்கு விலக்கு அளிக்கிறோம் என்றார் அவர். பூமிபுத்ரா மேம்பாட்டு திட்டம் வருடாந்திர நிகழ்வாக மாற்றப்படும். பூமிபுத்ரா பொருளாதார பேரவை KEBயின் தீர்வு அமர்வு அனைத்து அமைச்சுகள், நிறுவனங்கள் மற்றும் துறைகளிலும் பூமிபுத்ரா மேம்பாட்டு திட்டங்களை கூட்டாக மீண்டும் தொடங்க ஒரு வழக்கமான வருடாந்திர நிகழ்வாக மாற்றப்படும். பூமிபுத்ரா பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை விரிவான மற்றும் வியூக ரீதியாக வலுப்படுத்தும் தொடர்ச்சியான முயற்சிகளில் இதுவும் ஒன்றாகும் என துணை பிரதமர் டாக்டர் அகமது சாகித் ஹமீதி தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டு KEBயின் ஓராண்டுக்கு பிறகு நடத்தப்படும் தீர்வு அமர்வை தொடக்கி வைத்து உரையாற்றிய டாக்டர் அகமது சாகித் ஹமீதி, பூமிபுத்ராக்கள் வழக்கம் போல் வணிகம் அணுகுமுறையில் இனியும் இருக்க முடியாது என்று கூறினார். மாறாக பூமிபுத்ரா திட்டங்கள் தரவு அடிப்படையிலான வியூக தலையீடுகளால் வழிநடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். அதற்கு முழு முன்னுரிமை அளிக்கப்படுவதோடு அதற்கான வெற்றியும் கிடைக்க வேண்டும் என்றும் நாங்கள் நிச்சயமாக விரும்புகிறோம். நமக்கு ஒரு தெளிவான காலக்கெடு தேவை. நாம் இனியும் முடிவில்லா சொல்லாட்சியில் சிக்கிக்கொள்ள முடியாது என்றார் அவர். அடிலான் தலைவருக்கான அதிகாரத்தை நீக்கும் பரிந்துரை குறித்து விவாதிக்கப்படும். அடிலான் ஆட்சிக்குழுவின் புதிய உறுப்பினர்கள் தேர்தலிலும் கட்சி தேர்தலிலும் போட்டியிடுவதற்கு அனுமதி வழங்கும் கட்சி தலைவருக்கான அதிகாரத்தை நீக்கும் பரிந்துரை குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்படும். அடிலான் கட்சியின் தலைவரும் பிரதமருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் கூட்டத்திற்கு கொண்டு செல்லவிருக்கிறோம். இதற்கு காரணம் MPP கூட்டத்தில் அன்று எனது முடிவு நான் சிக்கலாக விரும்பவில்லை. அதனால்தான் தலைமையகம் எனக்கு அனுப்பிய போது நான் அனைத்திற்கும் அனுமதி அளித்தேன். நான் ஒரு பகுதிக்கு மட்டுமே அனுமதி அளித்திருந்தால் அனுமதிக்கப்படாத மீதி ஒரு பகுதி பிரச்சனையாக இருக்கும். எனவே தலைமையகம் அச்செயல்முறைகளை மேற்கொண்ட பின்னர் எனது மேசைக்கு கொண்டு வரப்படும் அனைத்தையும், அது திவாலானதாக இருந்தாலும் சரி, தவறான நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, நான் அனைத்திற்கும் அனுமதி அளிப்பேன். எனக்கு பிரச்சனை இல்லை என்றார் அவர். ஜோஹர் பாருவில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் நேற்று கட்சியின் மத்திய தலைமைத்துவத்திற்கான தேர்தலில் வாக்களித்த பின்னர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் செய்தியாளர்களிடம் பேசினார். அடிலான் தேர்தலில் வாக்களித்து கடமையை நிறைவேற்றினார் பிரதமர்.
வெள்ளிக்கிழமை ஜொஹூர் பாருவில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் கே அடிலான் கட்சியின் மத்திய தலைமைத்துவ தேர்தலில் வாக்களித்து அதன் தலைவர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது கடமையை நிறைவேற்றினார். கட்சியின் ஆலோசகரான டத்தோஸ்ரீ டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயிலுடன் பிரதமருமான அன்வார் பிற்பகல் மணி 12:07க்கு அந்த தங்கும் விடுதியை வந்தடைந்தார். 2024-2025 இளைஞர் அணியின் பொது பேரவையும் நடைபெறும் அவ்விடத்திற்கு கே அடிலான் கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் ஃபுசியா சாலே, தகவல் பிரிவு தலைவர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் மற்றும் மத்திய தேர்தல் செயற்குழு தலைவர் டாக்டர் சாலிஹா முஸ்தபா ஆகியோரும் வருகை புரிந்திருந்தனர். டாக்டர் வான் அசிசாவும் வாக்களித்து தமது கடமையை நிறைவேற்றினர். வாக்களித்த பின்னர் கே அடிலான் கட்சியின் பிரதிநிதிகள் அன்வார் மற்றும் ஊழியர்களுடன் சிறிது நேரம் அவர் அளவலாவினார். நேற்று கே அடிலான் கட்சியின் மத்திய தலைமைத்துவ மன்றம், இளைஞர் மற்றும் மகளிர் அணிக்கான தேர்தல் நடைபெற்றது. பிரதமரின் கடின உழைப்பையும் தலைமைத்துவத்தையும் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். நாட்டின் பெயரை உலக அரங்கிற்கு கொண்டு சென்ற கே அடிலான் கட்சியின் தலைவரும் பிரதமருமான டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் கடின உழைப்பையும் தலைமைத்துவத்தையும் கே அடிலான் கட்சி உறுப்பினர்கள் முன்மாதிரியாக கொள்ள வேண்டும். நாட்டை மேம்படுத்த தற்போது அன்வார் தலைமைத்துவத்தின் கீழ் உள்ள மலேசியா சிறந்த நிர்வாகத்தை மேற்கொண்டு வருவதாக கே அடிலான் கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் ஃபுசியா சாலே தெரிவித்துள்ளார். தற்போது மலேசியா ஆசியானின் தலைவர். மலேசியாவின் குரலை அமைதிக்கும் பிரதமரின் குரல் ஒருமைப்பாட்டிற்கும் பயன்படுத்தி உலக அரங்கில் அவர் துணிவுடன் கருத்துக்களை வழங்கினார். இது நமக்கு முன்மாதிரியாகும். வயது அதிகம் என்றாலும் வலுவுடன் இருக்கிறது. இது நமது முன்மாதிரியாக விளங்குவதற்கு நமக்கு இது வழிகாட்டுதலும் சவாலும் ஆகும் என்றார் அவர். கே அடிலான் கட்சியின் மகளிர் மற்றும் இளைஞர் பிரிவுக்கான மாநாட்டில் தொடக்க உரையாற்றின் போது டாக்டர் ஃபுசியா சாலே அவ்வாறு தெரிவித்தார். ஆசியான் மாநாட்டை முன்னிட்டு 2 முக்கிய சந்திப்பு கூட்டங்கள் நடைபெற்றன. கோலாலம்பூர் மாநாட்டு மையம் KLCCயில் நடைபெறும் 46வது ஆசியான் மாநாட்டை முன்னிட்டு நேற்று காலையில் 2 முக்கிய சந்திப்பு கூட்டங்கள் நடைபெற்றன. ஆசியானுக்கான நிரந்தர பேராளர்கள் செயற்குழு கூட்டம், CPRL ஆசியானின் நிரந்தர பேராளர்கள், திமோர் லெஸ்தே தூதர் மற்றும் ஆசியான் அரசியல் பாதுகாப்பு சமூகம் APSC ஆகிய துணை பொதுச் செயலாளர் ஆகியோர் பங்கேற்றனர். காலை மணி 9க்கு தொடங்கிய ஆசியானுக்கான நிரந்தர பேராளர்கள் செயற்குழு கூட்டம் காலை மணி 10:30 அளவில் இடைவேளை விடப்பட்டது. அட்டவணையின்படி அக்கூட்டம் மீண்டும் நேற்று மாலையில் தொடங்கப்பட்டது. அதே நேரத்தில் ஆசியான் மூத்த அதிகாரிகள் தயார்நிலை கூட்டம் பிரிப் சாம் வேறு அரங்கத்தில் நடைபெற்றது. பினாங்கிலும் வெப் விற்பனையை தடை செய்யுங்கள், சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் வலியுறுத்து. மற்ற மாநிலங்களை பின்பற்றி பினாங்கிலும் வெப் அல்லது மின்னியல் சிகரெட்டுக்கு விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும். பக்கத்தான் ஹரப்பானை சேர்ந்த 10 உப்பான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் அதனை வலியுறுத்தினர். இளையோர் முதல் பெரியோர் வரையில் இந்த வெப் பயன்பாடு கெடுதலை ஏற்படுத்துகிறது. எனவே அதனை தடுக்க கொள்கை மற்றும் சட்ட ரீதியாக மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுவரை கெடா, ஜொஹூர், தெலங்கானா ஆகிய மாநில அரசுகள் வெப் விற்பனைக்கான உரிமங்களை புதுப்பிப்பதில்லை என்ற அதிரடி முடிவுகளை அறிவித்துள்ளன. எனவே பினாங்கு அரசும் ஒரு திடமான முடிவை எடுக்க வேண்டும் என மாநில சட்டமன்றத்தில் பேசிய போது குமரேசன் கூறினார். பினாங்கில் வெப் விற்பனையை தடை செய்யும் பரிந்துரை தொடர்பில் கலந்தாய்வு நடத்தப்பட்டிருப்பதாகவும் விரைவில் மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தில் அதன் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் இளையோர் விளையாட்டு மற்றும் சுகாதார துறைகளுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் டேனியல் குய்ச்சி சென் முனைதாக கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. துன் மகாதீருடன் டாக்டர் ராமசாமி சந்திப்பு, பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிப்பு. உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி நேற்று முன்னாள் பிரதமர் டாக்டர் துன் மகாதீர் முகமதை சந்தித்து பேசினார். கோலாலம்பூரில் உள்ள மகாதீரின் அலுவலகத்தில் நடைபெற்ற இச்சந்திப்பில் உரிமை கட்சியின் துணைத் தலைவர் டேவிட் மார்ஷல், சதீஷ் முனியாண்டியும் பங்கேற்றனர். பல அழுத்தமான பிரச்சினைகள் உட்பட பல்வேறு நாட்டு நடப்புகள் குறித்து அதன் போது விவாதிக்கப்பட்டன. மாறிவரும் மலேசிய அரசியல் சூழலில் இந்தியர்களின் பிரதிநிதித்துவத்தை மேம்படுத்துவதற்கான வழிகளையும் அவர்கள் ஆராய்ந்தனர். பிரச்சினைகளை தீர்ப்பதில் மடானி அரசாங்கத்தின் பேச்சும் செயலும் வேறுபட்டிருப்பதை மகாதீர் சுட்டிக்காட்டியதாக ராமசாமி கூறிக்கொண்டார். தென் தாய்லாந்தில் தாய் முஸ்லிம்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை, தொடர்ச்சியான சவால்களை, அதை மலேசியா கையாளும் விதம் குறித்தும் பேசப்பட்டது.
மாநில மேம்பாட்டிற்கான சிறப்பு கூட்டத்தில் பிரதமர் கலந்து கொண்டார். நேற்று ஜொஹோர் இஸ்கந்தார் புத்திரியில் டத்தோ ஜாஃபர் முகமது கட்டிடத்தில் நடைபெற்ற மாநில மேம்பாட்டிற்கான சிறப்பு கூட்டத்தில் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கலந்து கொண்டார். காலை மணி 10:15 அளவில் அங்கு வந்தடைந்த நிதி அமைச்சருமான அன்வாரை மாநில மந்திரி புசா டத்தோ வான் ஹாஃபிஸ் கசியும் அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்காரும் வரவேற்றனர். பொருளாதார அமைச்சின் தலைமை செயலாளர் டாக்டர் நோர் அஸ்மி ட்ரான், நிதி அமைச்சின் துணை தலைமை செயலாளர் டாக்டர் சம்சுரி அப்துல் அசீஸ், ஜொஹூர் மாநில அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ அஸ்மி ரொஹானி மற்றும் மாநில அரசாங்க ஆட்சிக்குழு உறுப்பினர்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்திய மாணவர்களுக்கான மெட்ரிகுலேஷன் இடங்கள் தொடர்பில் கல்வி அமைச்சருக்கு சரவணன் கடிதம். நூருல் இசாவுக்கு இது முதல் சோதனை. மெட்ரிகுலேஷன் கல்விக்கு விண்ணப்பித்த மற்றும் இடம் கிடைத்த இந்திய மாணவர்களின் எண்ணிக்கையை வெளியிடுமாறு கல்வி அமைச்சர் பட்டினாசி தேவுக்கு மாய்கா தேசிய துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் கடிதம் எழுதியுள்ளார். விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாக கூறி ஏராளமான இந்திய மாணவர்களிடம் மாய்காவுக்கு புகார்கள் வந்திருப்பதே அதற்கு காரணம். தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் அனுப்பிய அக்கடிதம் நேற்று பிற்பகல் வாக்கில் புத்ரஜயாவில் உள்ள கல்வி அமைச்சில் ஒப்படைக்கப்பட்டது. 2018 அப்போதைய பிரதமர் டாக்டர் ஸ்ரீ நஜீப் ரசாக் இந்திய மாணவர்களுக்கு கூடுதலாக 700 இடங்களை ஒதுக்கினார். இதனால் மெட்ரிகுலேஷனில் இந்திய மாணவர்களுக்கான இட ஒதுக்கீடு 2200 அதிகரித்ததை சரவணன் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டினார். ஆனால் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாக ஏராளமான மாணவர்கள் மாய்காவை தொடர்ந்து அழைப்பதால் உண்மை நிலவரத்தை வெளியிட வேண்டிய பொறுப்பு கல்வி அமைச்சுக்கு உண்டு என்று அவர் சொன்னார்.